அவர்களுக்காக வேண்டி நாம் நிறைய துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களுடைய கடுமையான முயற்சியினால் இந்த மஜ்லிஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்களை நாம் என்றும் நினைவு கூறுவது அவர்கள் செய்த சேவைக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதை நாம் மனதில் கொண்டு அவர்கள் மீது உண்டான இஷ்கை வெளிப்படுத்தும் முகமாக இருப்போமேயானால் அவருடைய குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களுடைய வாரிசுகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் எல்லோரும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். பாபாவுடைய மனைவி அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, நல்ல சுகத்தோடு இருக்க வேண்டும். அவருடைய சொந்த பந்தங்களுடைய எல்லாருக்கும் நல்ல சுகம் கிடைக்க வேண்டும். அவர் நாடிய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தர வேண்டும் என்பதாக நாம் இப்பொழுது நியத் செய்து இன்ஷா அல்லாஹ் பதிமூணு குர்ஆன்கள் ஓதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஸலவாத் ஓதப்பட்டிருக்கிறது. லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை 1 லட்சம் ஓதப்பட்டிருக்கிறது. இதை எல்லாத்தையும் நம்மளுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், கௌசுல்லா ஆலம் அவர்களுக்கும், ஏர்வாடி இப்ராஹிம் பாஷா அவர்களுக்கும், ஓமலூர் பாபா அவர்களுக்கும், நமதுடைய ஷேகுமார்களில் சிஸ்தியாவுடைய எல்லா தரீகாவுடைய எல்லா பெரியார்களுக்கும், இங்கு கூடிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் இதை எத்தி வைப்பானாக என்பதை நாம் துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ் கடைசியில் இன்ஷா அல்லாஹ் இதில் துஆ ஓதப்படும். இப்பொழுது மஜ்லிஸ் நடைபெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் ரசூலில் கரீம் அம்மா பாத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا بذكر الله تطمئن القلوب صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இல்லோகத்தின் தலைவர் சையீதுல் அன்பியா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்தினர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான், அவனுடைய திக்ரை கொண்டு உள்ளங்கள் நிம்மதி பெறுகின்றன என்று அல்லாஹ் கூறுகின்றான். உண்மையிலேயே நம்முடைய எல்லாருடைய உள்ளங்களும் திக்ரை கொண்டு நிம்மதி பெறுதா என்றாக்க இந்த மஜ்லிஸ் முடிகிற வரைக்கும் வேணும்னா அது தெரியலாம். இதை விட்டு எஞ்சி போனோடனே கொஞ்ச நேரம் வரைக்கும் அது அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் மஜ்லிஸில் உட்காந்து தான் மனசு நிம்மதியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பின்னாடி பரேஷன் ஆரம்பமாயிருது. இது எதனால்? ஆனால் இறைநேசர்களுடைய பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனுங்கிறான். அவளுக்கு எந்த கவலையும் இல்லை, எதை பற்றியும் பயமும் இல்லை, எப்போதுமே அவளுடைய கல்பு நிம்மதியோடு இருக்கும் என்பதாக அவளை பற்றி கூறுறான். அப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க, நம்ம நிறைய பாவங்களை செய்கிறோம், அவங்கெல்லாம் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். இறை நேசர்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். நபிமார்களுடைய அமைப்பு வேறு, அவுலியாக்களுடைய அமைப்பு வேறு. ஒரு விஷயத்தில் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு நபிமார்களை கேட்டாக்க அவங்க சொல்லுவாங்க,
ஒரு 200 மீட்டர் இருக்குது அப்படின்னு சரியாக சொல்லுவாங்க. ஆனால் அவுலியாக்கு என்ன சொல்லுவாங்கனாக்கா 200 மீட்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 200 மீட்டர் இருக்கும். வித்தியாசம் இவ்வளோ தான் அவங்களுக்கும் இவங்களுக்கும். அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய வஹீயின் மூலமாக அறிவிக்கப்படுது, இவர்களுக்கு மனிதர்களுடைய இல்ஹாம் இல்லாமல் உண்டாகுது. இவர்களுடைய திக்ர் இருக்குதே மனசில் நிம்மதியை எல்லா நேரத்திலும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் நம்முடைய திக்ர் கொஞ்சம் நேரம் தான். இதை விட்டு போனதுக்கு பின்னாடி கொஞ்சம் நேரம் இருக்குது. அப்புறம்னாக்கா இதை உலகத்துடைய துனியாவுடைய ஆசா பாசங்களை மூழ்கி என்ன செய்யுது, மன கஷ்டத்திலையும் சஞ்சலத்திலையும் மூழ்கி போயிடுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்க நம்முடைய தொடர்ந்து திக்ருடைய அமைப்பை விட்டுறதுனால தான் காரணம். அதனால தான் நம்முடைய பாபா என்ன சொல்கிறாங்கன்னாக்க, என்னது அல்லாஹ் அல்லாஹ் என்பதாக திக்ரு செய்து கொண்டே இரு. ஆமாம், எப்போ நீ உனக்கு ஓய்வு இருக்குதோ அப்புறம் செஞ்சுட்டே நீ வாட்டுக்கு செய்ய 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 அது என்னன்னாக்கா உள்ளே வந்து திக்ரு செய்ய மாறணும். அந்த அவுலியாக்களுக்கெல்லாம் உள்ள திக்ரு செய்ய மாறுறதுனால தான் எல்லாரும் நிம்மதி கிடைக்குது. அல்லாஹ் திக்கில்லாய் தத்துமையினல் குழுப்பம் வந்து அவங்களுக்கு தான். அப்படின்னாக்கா எல்லா நேரத்துலையும் அவங்களுடைய உள்ளம் திக்ரு செஞ்சுருக்குது, அல்லாஹ் 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 சொல்லிகிட்டே இருக்குது. அதாவது பெரியாருடைய எஞ்சில் அப்படி கை வச்சு பார்த்து தெரியும், அல்லாஹ் அல்லாஹ் சத்து கேட்கும். இது பெரியாருக்கு உள்ளது. சரி, நம்ம கை வைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா பார்த்தா ஒரு பயம் வந்துடும். ஆனால் சொல்ல முடியாது. அவங்களுடைய சபையில் போய் உட்காந்தாவே அவங்களுடைய அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரணும். அப்படி வந்தாங்க அவுலியா தான் அவங்க வந்து. எந்த சபையில் போய் உட்கார்ந்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் நமக்கு வருதோ அவங்க இறைநேசர்கள் அர்த்தம். எந்த சபையில் உட்காந்து போய் அவுலியா சொல்கிறாங்க அப்போ உட்காந்தாக்க உலகத்துடைய ஆசாபாசங்கள் வருதுனாக்க அது அவுலியாவாக இருக்க முடியாது, வேஷதாரின்னு அர்த்தம். ஆனால் உண்மையான அவுலியாக்க யாருனாக்கா அவங்களோட சபையில் கூடாக்க அவங்க பயானும் உன்னுடைய சுகபத்தின் மூலமாகவோ அல்லது அவங்களுடைய பயான் மூலமாகவோ அந்த மாகூரில் உட்காரும் பொழுதே ஒரு மாற்றம் உண்டாகணும். உண்டானாக்க இறைநேசர்கள் அர்த்தம். அந்த அடிப்படையில் தான் அவங்களுடைய உள்ளங்கள் வந்து திக்கரை கொண்டு உள்ளங்கள் நிம்மதியை ஏற்படுத்துகின்றன. ஆனால் நமக்கு அது ஏற்படுத்துகிறதையே. என்ன காரணம்? நம்ம நிறைய தப்பு செய்யணும். என்ன தப்பு செய்கிறோம்? நான் என்ன அடுத்த பொருள் களவாண்டனா, யாரும் ஏமாத்தினா இல்லையே. அப்புறம் ஏன் நம்மளை அறியாமலேயே நிறையா அடுத்தவங்க புறம் பேசுகிறோம். புறம் பேசுகிறது நிறைய இன்றைக்கி உண்டாகி போச்சு. சும்மா இருக்கும்போது என்னடா சும்மா இருக்கிறான், ஏப்பா யோப்பா இந்த அவன் எப்படிப்பா இருக்கேன், நீ எப்படிப்பா இருக்கிறேன், இது என்னங்க, இது தீபத்து தான். இப்படி தேவையில்லாத அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது இருக்குது, இதுவும் பெரிய பாவம் தான். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள், முன்மின் பாவங்களை மன்னிக்கப்பட்டவர்கள், அவர்களே ஒரு நாளைக்கு 70 தடவை பாவனுக்கு கேட்பாங்க சொன்னாக்க நம்மளை ஏமாத்துறாங்க. நம்ம என்ன செய்கிறோம்? எல்லா நேரத்தாலும் சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய அறிஞர்கள் ஆளுங்கள் இருந்தால் செய்வானாக்க என்ன சொல்லுவாங்க, அவங்க வந்து நான் ஒரு பாவிங்க. ஒரு தடவை காரி தையீப் சார் வந்துருந்தாங்க, பெகுல் மசா வந்தாங்க. அவங்க யாருங்க? அவங்க இது தேவகுந்த் மசாலா 60 வருஷம் நாஜராக இருந்தவங்க, பெரிய இளைஞர். அவெல்லாம் வந்து அவருடைய எழுத்தும் சரி அவருடைய பேச்சும் சரி மக்களை சுண்டி இழுக்கக்கூடியது. அவர் கேட்டதுக்கு, அரே பாய் மை தோ நாளைக்கும் சீக்கிரம் பேக்கார் நாதியும் இதுக்கு நாளைக்கு இல்லாதவன் பாவி, நான் என்னை விட்டுருப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க என்னை வந்து சம்மந்தம் இல்லாமல் என்னை பயனுக்கு போட்டாங்க. மை बेकार आदमी हूँ, मैं तो मासियत में बहुत बिल्कुल हो गया भाई, मुझे लोग जो है बयान भी डाल दिए हैं அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லுவாங்க. சரி, என்னை போட்டாங்க. ஆனால் நானும் உங்களை போன்று நான் மரசாவளியை படித்தல் என்பதற்காக வேண்டி எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு முதல்ல பரிமாறிக்கொள்கிறேன்னு பேசுவாங்களாம். அப்படின்னா அவன் எவ்வளோ உங்களுக்கு அவனை தாழ்த்திக்கிறாங்க. இதுதான் இறைநேசர்ன்ற அர்த்தம். அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய பயம் இருந்துச்சு, எல்லா நேரத்தில் திக்ர் இருந்துச்சு. அதனால் அவங்களுடைய சபையில் உட்கார்ந்தாவே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை மாற்ற வேண்டும். சபையில் மட்டுமல்ல, எல்லா நேரத்திலையும் நம்ம நேரத்தை உள்ள செய்ய திக்ர் செய்ய மாற வேணும். அதுக்கான முயற்சி பண்ணணும். சார், நேரம் அதிகமாகிடுச்சு, நிறைய பயான் செய்ய முடியாது. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது மஜ்லிஸ் ஆரம்பிச்சிடுவோம். இன்ஷா அல்லாஹ்.